வாழ்க நாடு, வாழ்க மக்கள், வாழ்க என் மரபை எண்ணன் என்கிறார் அவர். இங்கே ஒரு மாபெரும் தமிழ் கூட்டத்தை உண்டாக்கி அதற்கு முன்னால் இந்த மாநிலத்தை ஆளுகின்ற ஒரு தமிழ் தலைவனுக்கு கிடைத்த பட்டத்தை தங்களுக்கு கிடைத்ததாக நினைத்து வாயால் புகழாமல் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற அன்பான வார்த்தைகளால் புகழ்ந்த இந்த கலை மக்களுக்கு அண்ணனின் சார்பிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அண்ணனுக்கு கிடைத்த பட்டத்தை தம்பியாகிய நான் தாய்ஸ்தானத்திலிருந்து பார்ப்போம். இந்த பொழுதும் பெருதுவக்கும் தம்மகனை சார்ந்தோன் என கேட்டதாய் அந்த இடத்திலே என்னை கொண்டு போய் வைக்கிறேன். தவறா? நான் கலைஞன் அல்லவா? எந்த பாத்திரத்தை நேற்று நடிக்க முடியும் என்று தெரிந்தவன். ஆகையால் தம்பியாகிய நான் தாயின் ஸ்தானத்திலே இருந்து அவருக்கு கிடைத்த பெருமையிலே பங்கு கொள்கின்றேன். தாயிருந்தால் அவர் வயிறு எப்படி குடுகிறதோ ஏழை மக்களின் வயிறை போல அப்படி வயிறு குளிர்ச்சியாக இருக்கிறது, மனதும் நிறைந்து இருக்கிறது, உள்ளம் பூரிக்கிறது, சொல்வதற்கு வார்த்தை கடுமையா இருக்கிறது. தம்பி அல்லவா? அண்ணனுக்கு கிடைத்த பெருமை நமக்கும் கிடைத்ததுதான் என்று எங்கிருந்தாலும் நினைத்துக் கொண்டிருப்பவன் தான். ஒரு குடும்பத்திலே பிறந்த இரண்டு சகோதரர்கள் இரண்டு தொழிலை மேற்கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது இரண்டு இடத்திலே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணனுக்கு பெருமை கிடைக்கும் போது தம்பி உள்ளத்தால் நினைத்து நெருங்க முடியாவிட்டாலும் எங்கேயோ இருந்து அண்ணா உனக்கு இப்படி கிடைக்கிறதே எனக்கு மிகவும் பெருமை என்று பாராட்டுவதும், தம்பிக்கு ஒரு பெருமை கிடைத்தால் தூரத்திலே நின்று அண்ணன் தம்பி இப்படி உனக்கு ஒரு வாய்ப்பும் பெருமையும் கிடைத்திருக்கிறதே உனக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் என்று உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து தனக்கு தானே நினைத்துக் கொள்ளுகின்ற அந்த மாபெரும் தன்மையும் அவர்கள்தான் சகோதரர்கள் என்று குறிப்பிட்டால் அது மிகையாக